வச்சாச்சு. எத்தனை தட்டுமா? 51 தட்டு வச்சிருக்கேம்மா. கல்யாணத்துக்கு 101 வைக்கலான்னு இருக்கேன். எதுக்கு அவ்வளவு? 4 தட்டுனால நறுக்கு வைக்காண்டாமா? ஏம்மா இதுவும் நறுக்குன்னு தான் வச்சிருக்கு. இல்லம்மா சரோஜா, நிச்சயத்துக்கு தேவையானது என்ன? என்ன? நிச்சயமாகறம், மாலை, பூவு, சேலை, சட்டை இதெல்லாம் முதல்ல எடுத்து வச்சாச்சா? எடுத்து வச்சாச்சுமா, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்தேன். அப்படியே சேலை எடுத்து வச்சாச்சா? ஆமாம்மா, நான் தான் எடுத்து கொடுத்து தட்டில் வச்சாச்சு. ஏமா உனக்கு ஏன் சந்தேகமா இருக்கு? வேணா நீ வந்து பார்வா. நான் பார்க்கறது இருக்கட்டும், நீ ஒழுங்கா பார்த்து எடுத்து வச்சியா? ஆமாம்மா, நான் தான் பார்த்து எடுத்து வச்சேன். என்னத்த பார்த்தியா? ஒழுங்கா பார்த்தியா இல்லையா? எதுக்கு இப்படி கேட்டுட்டே இருக்க? எனக்கு என்ன கண்ணு தெரியாம இருக்கு? இல்லம்மா சரோஜா, நிச்சய புடவைக்கு பதிலா வேற எந்த புடவையும் நீ எடுத்து வச்சிட கூடாதுல்ல? அது எப்படி எடுத்து வைப்ப எனக்கு தெரியாதோ? ஆமா, உனக்கு என்ன இவ்வளவு அக்கறை? சரோஜா, எனக்கு அக்கறை இருக்காதம்மா, என் பேரு நிச்சயதார்த்தத்துல. உனக்கு நேத்து வரைக்கும் பிடிக்கலையே, இன்னைக்கு என்ன புதுசா அக்கறை பொங்கிட்டு வருதுன்னு கேக்கேன். வேற இதுதான் முடிவான வரவு, என்ன செய்ய முடியும்? அக்கறை பட்டதானே அவனை ஏத்துக்கிடதான் செய்யணுமா? நீ அங்க போய் திணறிட்டு கிடக்க கூடாது பத்தியா, அதுக்கு தான் அம்மா கேக்கேன். அதெல்லாம் ஒன்னும் திணற மாட்டேன், எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து பார்த்து எடுத்து வச்சாச்சு. ஏன்னா உனக்கு சந்தேகமா இருந்தா நீ ஒரு தடவை போய் பார்த்துட்டு வா. இருக்கட்டும், நீ எடுத்து வச்சிட்டால பரவாயில்ல, நான் போய் பார்த்து என்ன செய்ய போறேன்? எதுக்கும் சேலையை நல்லா உழைச்சிட்டு மடிச்சு வச்சா நல்லது. ஏன் எதுக்கு உழைச்சு மடிச்சு வைக்கணும்? அங்க போய் கட்டும்போது உழைச்சு தான் கட்ட போறோம். அப்படியே மடிச்சு வச்சாலே எடுத்து கட்ட முடியும். உனக்கு என்னதான் பிரச்சனை? எடுத்து அப்படி கேள்வியா கேக்குறியோ? இல்லம்மா, 1 லட்சம் ரூபாய் சேலல்ல, தங்கம் வயிறெல்லாம் அதுல காரைக்கிட்ட இருக்கான்னு பாத்துக்கிடணும்ல. யார் உனக்கு சொன்னது தங்க வயிறெல்லாம் இருக்கு? நீ இல்லம்மா, 1 லட்சம் ரூபாய் சொன்னியா, தான் இருக்குமோன்னு நினைச்சேன். நினைப்பா, நல்லா நினைப்பா. அம்மா நீ போய் கிளம்புற வேலை பாருமா, எடுத்து வைக்கிறது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீங்க உள்ளார எங்க போயிட்டு வரியா? ஜாகிங் போயிட்டு வந்தேன் சரோஜா. என்னது ஜாக்கிங்க? இத கேக்கும்போது எனக்கே ஜாக்கிங்கா தான் இருக்கு. கோட்டோட யார் ஜாக்கிங் போவா? அது என்ன இன்னைக்கு திடீர்னு புதுசா ஜாக்கிங்? சரோஜா, தூங்கி முழிச்சு கண்ணாடி பார்த்தனா கொஞ்சம் தொப்பை வந்த மாதிரி இருந்து. இன்னைக்கு வேற நம்ம மகனுக்கு நிச்சயதார்த்தம். தொப்பையோட வந்து நின்னா நல்லா இருக்காதுல்ல, அதான் ஜாகிங் போயிட்டு வந்தேன். ஒரு நாள் போயிட்டு வந்துட்டா மட்டும் தொப்பை ஒரே நிமிஷத்துல கரைஞ்சிருமா? இல்ல சரோஜா, இந்த தினமும் போறேன். நம்ம மகன் கல்யாணத்தோட சிக்கன் இருக்க போறேன் பாரு. சிக்கன் இருந்தா மட்டும் என்ன பிரயோஜனம்? கல்யாணம் என்ன உங்களுக்கு முடிய போது, நீங்க மாப்பிள்ளையா என்ன? சரோஜா, நீ சொன்னாலும் சொல்லாட்டி அது இந்த வீட்டு மாப்பிள்ளை தான்மா. ஏம்மா டென்ஷன் பண்ணாத, நீ ஓடி போய் பாத்துக்க. சரி மேடமே, கிளம்பி. என்ன உங்களுக்கு என்ன இளம ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குன்னு நினைப்பா? ஏன் சரோமா, அப்ப இல்லையா? முதுமை வந்து எட்டி பார்த்து இருக்கு, ஞாபகத்துல இருக்கட்டும். ஜாக்கிங் போனே வாக்கிங் போனே குதிச்சிட்டு தெரிய வேண்டியது. போகும்போது கால் கை நொடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது? ஆமா, காலையில ஏதோ குடிச்சிட்டு பண்ணியலாம், இல்ல சும்மா விழுந்தாச்சு வாண்டியலா? எதுவும் குடிக்கல சரோஜா. இப்படி ஒண்ணும் குடிக்காம போனா ஜாக்கிங் போறேன்னு எங்கயா மயங்கி விழுந்தா என்ன பண்றது? போய் ஒழுங்கா காப்பியை குடிங்க போங்க. சரோஜா, நான் இப்பெல்லாம் காப்பில குடிக்கிறது இல்ல. வேற என்னது ஹார்லிக்ஸ் வாங்கிச்சு குடிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல சரோஜா, காலையில முழிச்ச உடனே கருவேப்பிலையும் நெல்லிக்காவும் போட்டு ஜூஸ் குடிச்சாச்சா? இனிமேதான் குடிக்க போறேன் சரோஜா. தூங்கி மச்சவனே காப்பி காப்பின்னு தலைக்கல அனுப்பியா? இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு? கருவேப்பிலையும் நெல்லிக்காயும் ஜூஸ். சரோஜா, முடி எப்பவுமே கருப்பா இருக்கணும்ல, நிறைய இருக்கணும். முதுமை வந்து எட்டி பாத்திர கூடாது. அதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன், யூடியூப்ல பார்த்து. சோ கடவுளே, நடக்கக்கு பலன்லாம் பேர போது பாத்துக்கிடுங்க. சரோஜா, நீயும் குடிச்சு பாரு, உன்னோட முடியும் கருகருன்னு ஆயிரும். போதும், எனக்கு இருக்க முடியே போதும். நான் அழகா தான் இருக்கேன், இதுதான் எனக்கு அழகு. அத பண்ணி இத பண்ணி நீ உடம்ப கட்டுக்கறாங்க சொல்லிவிட்டேன். போங்க குளிச்சிட்டு கிளம்புங்க. இப்பவே இருந்து கிளம்புனாதான் 10 மணிக்காவது வெளிய வருவிய. சரோஜா, 10 மணிக்கெல்லாம் வரணுமா? ஆமா, 10 மணிக்கெல்லாம் மண்டபத்துல இருக்கணும். ஐயோ, அதெல்லாம் எப்படி முடியும்? ஏன் முடியாது? மணி 7 தான் ஆகுது. அதெல்லாம் முடியும். சரோஜா, 3 மணி நேரத்துல எப்படி ரெடி ஆக முடியும்? ஐயோ கடவுளே, 3 நிமிஷத்துல ரெடி ஆயிரலாம். 3 மணி நேரம் இருக்கு பத்தாதான். போங்க குளிச்சிட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. சரி சரோஜா, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வர பாக்கேன். வயசான காலத்துல இவரே 3 மணி நேரம் பத்தாதுன்னா மோனு என்ன சொல்லுவானுவே? என் மருமகளுக்கு எத்தனை மணி நேரம் தேவைப்படும்? இன்னைக்கு மண்டபத்துக்கு போன மாதிரி தான் 10 மணிக்காவது எப்படி எல்லாத்தையும் இழுத்து கொண்டு போய் வண்டியில ஏத்தி விடணும். இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போல பொன்னானது. இந்த வண்ணமயில்லாத நாளனி அது போல பூச்சூடுது. குத்தால குளுமைகள் கூடி வருது, சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது. சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனோட, ஏ மாமனோட மனசு மல்லிகைப்பூ
என்ன மனம் உள்ள பொண்ணு என்ன மதுரையில் கேட்டாக, அந்த மாயவரத்தில் கேட்டாக, அந்த மன்னார்குடியிலும் கேட்டாக, சீர்சனத்தியோட வந்து சீமையில கேட்டாக, அந்த சிங்கப்பூர்லயும் கேட்டாக, சின்ன முன்னூர்ல கேட்டாக. அது எல்லாம் ஒன்னால வேணாம்னு சொன்னேன் தன்னால. என் மச்சான் ஒன்னால வாக்கப்பட்டு வந்தேன் உன் பின்னால. என்ன என்ன மனம் உள்ள பொண்ணு என்ன மதுரையில் கேட்டாக, அந்த மாயவரத்தில் கேட்டாக, மன்னார்குடியிலும் கேட்டாக, சீர்சனத்தியோட வந்து சீமையில கேட்டாக, சிங்கப்பூர்ல கேட்டாக, அந்த சின்ன மண்ணூர்ல கேட்டாக. ஏத்தே பாட்டு படிச்சிட்டு நேத்தே விடியகாலம் 5 மணிக்கு முடிச்சு வந்தானா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஜாலியா வந்து பாட்டு படிச்சிட்டு இருக்கேன். இனி ஓடி போய் ரெடி ஆயிட்டு வந்துருவேன். போயிட்டு வரேன் தே, பாய். ஏத்தே நான் 8 வச்சு நடந்தது இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? இங்க பாருங்க. ஸ்வைங் ஸ்வைங். ஏத்த இப்படி சொல்றியா? என்னத்தை பிரச்சனை உங்களுக்கு? நான் வீட்டுக்கு போறேன், கிளம்பி ரெடி ஆகி வரேன். நிச்சயத்துக்கு போனோம்ல. இன்னைக்கா ஒண்ணுமே சொல்லலையே தே. ஏத்தே இன்னைக்கு சொன்னாலே நான் மறந்துடுவேன். அன்னைக்கு சொன்னதெல்லாம் எப்படி தே ஞாபகம் இருக்கும்? நீங்களே போய் உட்காந்து யோசிச்சு எடுத்துடுவாங்க. நான் போய் அதுக்குள்ள கிளம்பி ரெடி ஆகி வந்துடுறேன். அதை வெட்டி தான் வச்சிருக்கு தே. ஆமா தே, எடுத்தனா சரக்கு சரக்குன்னு வெட்டினா அப்படியே மடிச்சு வச்சுட்டேன். அதை எடுத்து தட்டிலே வச்சு வச்சுதே. அது எப்படி சொல்ல முடியும்? நான் வெட்டினதை நானே வெட்டினேன்னு எப்படி சொல்ல முடியும்? அவியலே எப்ப கண்டுபிடிக்காவளோ கண்டுபிடிக்கட்டே. ஏத்தே மண்டபத்துக்கு போனவனே எங்க அக்கா மகளுக்கு அந்த சேலையை தான் எடுத்து கட்ட போறவே. அப்ப வெட்டி இருக்குன்னு ஊருக்கே தெரிஞ்சிடத்தே. மைனுக்கு தெரியாம போயிருமா? அப்ப வேணா நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிடுங்க. ஏத்தே இங்க வச்சு நிறுத்தினெல்லாம் சரி வராது தே. இன்னைக்கு பண்ண முடியலன்னா ஓடி போய் வேற சேலை எடுத்துட்டு வந்து நாளைக்கு பண்ணிடுவாவ. அதனால அந்த இடத்துல வச்சு நிறுத்தினா சரிப்பட்டு வரும். அதான் சொல்லி மண்டபத்துல போய் நிறுத்திக்கலாம் தே. வெட்டாம இருப்பானா? வெட்டியாச்சு தே. நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாங்க. பிளவுஸ் கூட வெட்டி தான் தச்சிருக்கு. சேலையை வெட்டி தான் தச்சிருக்கு தே. ஆமா தே வெட்டி இருக்கு. ஆமா தே நல்லதுதான் நல்லதுதான். சரி தே உடனே போய் கிளம்பி வாங்க. நானும் போய் கிளம்பி ஓடியாரேன். இப்போ கிளவி நம்மளே சுத்தி சுத்தில வருது. அங்க போய் பார்த்துட்டு சேலை வெட்டலங்க விஷயம் தெரிஞ்சுன்னா என்ன சொல்லுமோ தெரியலையே. கிளவி எப்படி சமாளிக்க? சரி சரி இது வரைக்கும் சமாளிச்சாச்சு, இனிமேலும் சமாளிப்போம். மேடம் என்ன ஒரு 2 மணி நேரம் லீவு வேணும் மேடம். 2 மணி நேரம் லீவு வேணுமா? என்னால பயணம் போறா? அது வந்து மேடம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். ஃபங்க்ஷனுக்கா? என்ன ஃபங்க்ஷன்? நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுங்க மேடம். ஓஹோ அந்த சரோஜா மகன் நிச்சயதார்த்தத்துக்கு போறியோ? ஆமாங்க மேடம். என்னவோ அந்த குடும்பத்து கூட சரியா பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னா எல்லாத்துக்கும் விழுந்துச்சு ஓடியங்க. இப்போ மேடம் மன்னிச்சிருங்க மேடம். என்னதான் இருந்தாலும் அவிய சொந்தக்காரவியல போயிட்டா பத்தியல. அந்த ஃபங்க்ஷனுக்கு போலனா எங்க மைனி எங்க அம்மா எல்லாரும் கோவப்படுவாவ. அதனாலதான் மேடம் போறேன். இல்லனா எனக்கு போறதுக்கெல்லாம் இஷ்டமே கிடையாது. நீ எங்கேயும் பார்த்தாவல, ஒழுங்கா வீட்ல இரு. ஏகப்பட்ட வேலை இருக்கு. எங்க வீட்லயே 2 நாள்ல நிச்சயதார்த்தம் இருக்கு. வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி வை நல்லா. மேடம் 2 மணி நேரம் தான் மேடம். போயிட்டு வந்து எல்லா வேலையும் முடிச்சிருக்கேன். உங்ககிட்ட கேட்காம லீவ் எடுத்தா திட்டுவீல்ல மேடம். அதனாலதான் இன்னைக்கு வேலைக்கே வந்தேன். 2 மணி நேரம் தாங்க மேடம். ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். நானும் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போறேன். என் வீட்டுல நீ வேலை செஞ்சுட்டு இருக்கா. நீ நானும் ஒரே ஃபங்க்ஷனுக்கு போனா நல்லா இருக்குமா மேடம்? அதுக்கு நான் என்ன மேடம் செய்யறது? எனக்கும் பத்திரிக்கை வந்திருக்கு மேடம். இவர் நீ போக கூடாது. ஃபங்க்ஷனுக்குலாம் நீ வரக்கூடாது. என் வீட்டுல 2 நாள்ல ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு என்ன அடுத்த வீட்டு ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமா மேடம்? பத்திரிக்கை எல்லாம் வச்சு கூப்பிட்டுருக்காவ மேடம். என் புருஷே வேலைக்கு போயிட்டாரு. நான் மட்டும் தான் வீட்டுல இருக்கேன். நான் போகணும்ல மேடம். போக கூடாதுன்னா போக கூடாது. நீ முதலாளியா இல்ல நான் முதலாளியா? நீங்க தான் முதலாளி மேடம். அப்ப நான் சொல்றது நீ கேளு. இந்த
நிச்சயம் சொல்லிட்டு இருக்கேன், உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கானே. போ, எல்லாத்தையும் ஒட்டரை அடிச்சு தொடச்சு விடு. வந்து பார்க்கும்போது வீடு கிளீனா இருக்கணும். மேடம் 2 மணி நேரம் தான் மேடம். ஒரு நிமிஷம் கூட நீ எங்கேயும் போக கூடாது. போன்னு சொன்ன உன்னையே. சரிங்க மேடம். இதுக்கு மேல இப்படி லீவ் வேணும், அங்க போன இங்க போன ஏதாவது வந்து கேட்டுட்டு நின்னா வேற வேலையை விட்டே தூக்கிறேன்னு சொல்லிட்டேன். போ, போய் வேலையை பாரு. சரிங்க மேடம். இங்க வராமலே இருந்திருக்கலாம். உடம்பு சரியில்லைன்னு லீவை போட்டுட்டு அழகா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்கலாம். இந்த பொம்பளை தானே எங்க போனாலும் வந்து லீவு கேட்டுட்டு போன்னு சொல்லிச்சேன்னு தைரியமா வந்து கேட்டேன். இது இப்படில சொல்லுது, ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது இன்னைக்கு. இப்ப என்ன செய்ய?